ஆக்சுவலாக நம்ம பின்னாடி தள்ளிட்டு போகுது பார்த்தீங்களா அந்த கப்பல், அந்த வந்து போட் செடி நான் அதை காமிச்சேன் பார்த்தீங்களா. இப்போ அந்த தள்ளிட்டு போய் ஆக்சுவலாக கொச்சினோட போட் வந்து அந்த பக்கம் இருக்குங்க. அங்கே போய் வந்து எல்லாமே வந்து பெர்த் பண்ணிடுவாங்க. போயிட்டு இருக்குங்களா, இங்கேருந்து போய் கொச்சினோட போட் வந்து அந்த இருக்கு பார்த்தீங்களா, 2 கிரெயின் அங்கே தெரியுதா, அங்கே போய் வந்து பெர்த் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுக்கு பிறகு இதில் வந்து எல்லா பாக்ஸையும் வந்து இறக்கி வைக்கிற ப்ராசஸ்லாம் எல்லாமே வந்து அங்கே நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த பாய்லர் வந்து ஆக்சுவலாக 1956 லார்ட் வில்லிங்டன் அப்படின்ற ஒரு கப்பலை வந்து ரிப்பேர் ஆகிட்டாங்க. அந்த கப்பல் வந்து ரிப்பேர் ஆகும்போது இந்த பாய்லர் பார்த்தீங்களா, இதை வச்சு தான் வந்து நிறைய சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா கோக்கு, அப்புறமேட்டு வந்து விறகு, நிலக்கரி இதை வச்சு பயன்படுத்திருக்காங்க. ஸோ அதனால அந்த கப்பலை பழுது பார்த்ததுனால இந்த பாய்லருக்கு வந்து லார்ட் வில்லிங்டன் அப்படின்ற பெயர் வச்சு இங்கே வந்து ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் வந்து இந்த 2 பாய்லரையும் வந்து பார்த்துட்டு இதுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ஹவுஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோங்க. வாஸ்கோ ஹவுஸ் வந்து இங்கே இந்த பக்கத்தில் இருக்க ஆக்சுவலாக அந்த வாஸ்கோ டகாமா இருக்கா பார்த்தீங்களா, அவர் வந்து இங்கே தங்கியிருந்ததா சொல்கிறாங்க. ஏதோ இந்த வாஸ்கோ ஹவுஸ்க்கு தான் அங்கே வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இந்த தெரு பாருங்களேன், ஆக்சுவலாக எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஹெரிட்டேஜ் டைப்பில் தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்குமே வந்து ரொம்ப ஹெரிட்டேஜ் டைப்பில் தான் இருக்குது. கொச்சினோட போஸ்ட் ஆஃபீஸ் ஹவுஸ். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஏதோ ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இங்கே தான் போயிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள் பி சைடில் தலைவர் ஒருத்தர் வந்து ஆட்டோலாம் இருக்குது. ஃபுல் ஆட்டோ சர்வீசஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ டகாமா பில்டிங் சொல்லிட்டு பங்களான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதுவுமே வந்து இப்போ வந்து ரெசிடென்சியாக வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து ஓல்டஸ்ட்டு அந்த என்ன சொல்கிற ஹெரிடேஜ் ரெசிடென்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து சும்மா அது வந்து அந்த காலத்தில் உள்ள பில்டிங்னால இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நான் இப்போ போய் உங்களுக்கு போய் காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அது தெரியுது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் நிறைய பேர் இன்னும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்காங்களா. இதுதான் வந்து வாஸ்கோ டகாமா பங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு ஹோட்டலாக வந்து இருக்குது, ரெசிடென்சியாக. அதே ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது அந்த காலத்து பில்டிங் அப்படின்ற மாதிரி ரொம்ப பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா, வாஸ்கோ ஹோம் ஸ்டே. அடுத்தது நம்ம இங்கேருந்து வந்து மட்டஞ்சேரி போகிறாங்க. மட்டஞ்சேரிக்கு வந்து எப்படி போகிறோன்னு தெரியல. ஆக்சுவலாக பஸ்ஸு இல்லைன்னா வந்து ஆட்டோ தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். மட்டஞ்சேரியில் வந்து மட்டஞ்சேரி பேலஸு, அப்புறமேட்டு வந்து ஜூயிஸோட ஒரு சர்ச் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம வந்து வந்த வழியில திரும்ப போயிட்டு இருக்கிறோம். நான் அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன்.
சகாய்ஸ் நம்ம வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டஞ்சேரிக்கு வந்து போயிட்டு இருக்கோம். மட்டஞ்சேரிக்கு வந்து இங்கேருந்து வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இல்லை அப்படின்னாங்க. அதனால ஆட்டோ எடுத்து ஆட்டோலாம் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு ஜூஸோட போயிட்டு அப்புறமேட்டு இன்னும் 2-3 இடங்கள்லாம் இருக்குது. அதை வச்சு தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மட்டஞ்சேரி வந்து எடுத்தாங்க. நம்ம இப்போ ஃபோர்ட் கொச்சிலேருந்து மட்டஞ்சேரிக்கு வந்துருந்தோம். மட்டஞ்சேரி பார்த்திங்கன்னா அதை விட வேறு லெவலில் இருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு குறுகலான சந்து தான். குறுகலான சந்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேண்டிகிராஃப்டோட ஷாப் வந்து நிறைய ஷாப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து அதை விட அதிகமான ஃபாரினர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. இது வந்து ஜூயிஸோட சர்ச் ஒன்று இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஜூயிஸோட சர்ச்சை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டூர் வந்து காமிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோங்க. பார்த்தீங்களா, இது வந்து சூப்பராக இருக்குது. இதோ அந்த ஏரியா விட இந்த ஏரியா வந்து நெக்ஸ்ட் லெவல்னே சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப குறுகலான தெரு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஷாப்பும் இருக்குது. எல்லாமே ஹேண்டிகிராஃப்ட் ஷாப் தான் இருக்குது. மக்கள்லாம் அங்கே நின்று அப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிச்சயமாகவே இந்த ஏரியா இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி தாங்க இருக்குது. நமக்கு நடக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாரினர்ஸாகவும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கனால வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாருங்கள், ஸ்டாட்யூ ஆரம்பிக்கும் எப்படி பெரிய ஸ்டாட்யூ இருக்கும். சென்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன ஃப்ராக்ரன்ஸ் கேட்குறோமோ இங்கேயே மிக்ஸ் பண்ணி தருவாங்க போல்றது. தெரியுதுன்னா இதுதான் வந்து ஜூயிஸோட சர்ச். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளால் கேமரா எடுக்க முடியுமா என்னென்னு தெரியல. நம்ம வெளியே நின்று இல்லைன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்.
ஆக்சுவலாக இப்போ வந்து உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து வெளியே வந்து காமிக்கிற மாதிரினா ஆக்சுவலாக வந்து பழைய காலத்து அந்த காலத்து கடிகாரம் ஒன்று ஆக்சுவலாக 1533 உள்ள கடிகாரம். இந்த கோயில் கட்டும்போது உள்ள எல்லாமே வந்து இன்னுமே இந்த கோயில் வந்து இருக்குது. ஆனால் இன்னும் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கோவில் கட்டும்போது உள்ள மணியும் வந்து இன்னுமே அப்படியே தான் அங்கே இருக்குது. அது தெரியுது பார்த்தீங்களா கிளாக், அது இப்போவுமே வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. உள்ளே வந்து ஒரு சார் வந்து இங்கே பாருங்கள் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டு நம்ம உள்ளேருந்து பார்த்தோம். பாருங்கள் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. இந்த கடையில் இருக்கிற எல்லாமே வந்து அவருடைய படைப்பு தான். பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த கடை வந்து ரொம்ப ஆர்ட்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா தலைவர் தனியாக உட்காந்து அவர் எப்போதுமே வந்து கை வந்து வேலை செஞ்சுட்டே தான் இருக்குங்க. எப்போதுமே வரைஞ்சிட்டே தான் இருப்பாராம். இது எல்லாமே அவர் வரைஞ்சது தாங்க. பாருங்க அவ்வளோ சூப்பராக வரைஞ்சி இது எல்லாமே அவர் கையிலே வந்து பெயிண்ட் பண்ணது இந்த விஷயம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் பார்த்தீங்களா கையிலே வந்து எவ்வளோ அழகாக வரைஞ்சி இவ்வளோ பெரிய கடையில் வந்து அவர் ஒரு ஆள் தான் ஆர்டிஸ்டாக. அவர் தான் வந்து எல்லாமே வந்து வரைஞ்சிக்கப்புறம் நம்ம என்ன கேட்டாலும் வந்து அவர் வந்து வரைஞ்சி தருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காங்க. இன்னும் வந்து அவர் வந்து எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அவர் கை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது. பார்த்தீங்களா ஸ்டிக் வாக்கிங் ஸ்டிக். இந்த தெரு வந்து ஆக்சுவலாக வந்து நைட்டு வந்தால் வச்சுக்கோங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட்லாம் வந்து நைட் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈசல் இருக்குது அப்படின்னு. இந்த தெருவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோ ஷூட் நடக்கிற ஏரியா மாதிரி தாங்க இருக்குது. எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஷூட்டு, அதுக்கு இல்லாமல் வந்து இந்த பிரைடல் குரூம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்திருக்காங்க. அதுவும் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டும்பாங்களா, அதெல்லாம் கூட உள்ள நடந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் எடுக்க முடியல. இந்த தெரு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம உண்மையிலே வந்து இந்த மாதிரி தெருவில் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இதுக்குள்ளேயே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன ஒரு கடை மாதிரி சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஹேண்டிகிராஃப்ட் பொருள்லாம் நிறைய வச்சுருக்காங்க.
பாருங்க, அங்கே மழை வந்து அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக மேகம் வருது பார்த்தீங்களா. நம்ம அதுக்குள்ளே இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மழை வந்து செம்மையாக பெய்ய ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த மட்டஞ்சேரி பேலஸ் மட்டும் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சலாம்னு நினச்சேன். நான் அதுக்குள்ளே வந்து மழை வந்து கண்டிப்பாக கெடுத்துரும்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம பக்கத்தில் வந்து மட்டஞ்சேரி பேலஸ் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வருவோம். நான் க்ளோசிங் டைம் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்புவோம். இப்போ நான் வந்து உள்ளே வந்துருக்கிறது வந்து மட்டஞ்சேரியோட பேலஸுங்க. இப்போ உள்ளே வந்து நம்ம போய் பார்ப்போம். இதோட ஹிஸ்ட்ரி என்ன எல்லாத்தையுமே வந்து நான் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த இடம் பாருங்க. ஆக்சுவலாக எங்கேயோ ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க போனதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வந்து மட்டஞ்சேரி பேலஸோட உள்ளே வந்து வந்துட்டாங்க. ஹலோ கைஸ், நம்ம வந்து இப்போ மட்டஞ்சேரி பேலஸ்க்குள்ளே வந்து போயிட்டு வந்தோம். ஸோ உள்ளே வந்து நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து அலோடு இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் வந்து இதோட ஹிஸ்ட்ரி வந்து சொல்கிறேன். இந்த கோட்டைக்கு வந்து பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதுக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதையும் வந்து அவங்க வந்து அந்த கல்வெட்டுலேயே வந்து பொறிச்சு வேறு வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். இந்த அரண்மனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதில் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களால் வந்து இது வந்து வீர கேரளவர்மாவுக்கு வந்து பரிசாக வழங்கப்படுது. அது எதுக்காக பரிசாக வழங்கப்படுது அப்படின்னா, பக்கத்தில் கேரளாவில் இருக்கிற பல்லுருத்தி அப்படின்ற ஒரு கோயிலில் நிறைய தங்கங்கள், அப்புறமேட்டு அங்கே நிறைய செல்வங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த போர்ச்சுகீசியர் வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் அதை வந்து திருடுறாங்க. ஸோ அது வந்து இந்த வீர கேரளவர்மா அவருக்கு வந்து தெரிய வருது. அவருக்கு தெரிய வந்தோடனே ஒரு கொஞ்சம் பெரிய பிரச்சனை வருது. இனிமேல் வரியில உங்களுக்கு கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வந்து போர்ச்சுகீசியர் வந்து அவருக்கு வந்து இது வந்து பரிசா வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 1663 வந்து டச்சுக்காரங்க வந்து திரும்ப இந்த மட்டஞ்சேரி வந்து கைவிச்சிடும் போது வந்து திரும்ப இந்த அரண்மனையை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்து கட்டி திரும்ப அப்படியே அவங்க வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இது வந்து ராஜா திரும்ப வந்து போர்ச்சுகீசியர் அப்படின்னு சொல்லி மாறி மாறி கொஞ்சம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 1951 வந்து மத்திய அரசால் வந்து இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமா வந்து அறிவிக்கப்பட்டு திரும்ப வந்து 2007 அப்புறமேட்டு 2009 வந்து இது வந்து இந்திய தொழில்துறை இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து இது வந்து எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ வந்து மக்களுடைய பார்வைக்காக வந்து வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போ வந்து யுனெஸ்கோ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து இது வந்து ஒரு பட்டியலுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து டச்சு பேலஸ் அப்படின்னு இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த இடத்தையும் வந்து பாருங்க. ஸோ கைஸ், மார்னிங் நம்ம இந்த வந்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த பீச்சுக்கு, அதே பீச்சுக்கு திரும்ப வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சன்செட் இருக்குமா, அப்போ வந்து நிறைய க்ரௌட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மட்டஞ்சேரியை முடிச்சு நேராக ரூம் போயிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக வந்து இங்கே பீச்சுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ காலையை விட இங்கே வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில்றதுனால கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து இருந்திருக்காங்க. சன்செட்டுலாம் இங்கே வந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளும் வந்து சன்செட் வந்து பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். வாங்க, நம்மளும் அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து பார்ப்போம். இன்னும் வந்து சன்செட் வந்து ஆகலை. இதுக்கு தான் சன்செட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வரும். ஸோ நம்ம அதுக்காக தான் நிறைய பேர் அந்த பார்த்தீங்களா அந்த சைடு பார்த்தீங்களா கூட்டமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் செட்டு சேர்ந்தது செட்டு சேராது எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குதுங்க. எல்லாம் வந்து இந்த சன்செட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சன்செட் முடிஞ்சோன்னா எல்லோரும் இங்கே தான் அப்படி கிளம்பிடுவாங்க. இங்கே ஒரு குரூப் இருக்குது, அங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் குரூப்ஸ் இருக்காங்க. நம்ம அப்படியே ஒரு வாக் போயிட்டு அப்படியே வந்து சன்செட்டை வந்து அப்படி பார்த்து ரசிக்கலாங்க. வாங்க, அப்படியே பீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிச்ச மாதிரி இருக்குங்க. மார்னிங் வந்து உங்களுக்கு சரியாகவே நான் வந்து காமிக்கல.
சன்செட் வந்து ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்மளும் சன்செட்டை பார்த்தது இல்லைங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து எப்போ பார்த்தாலும் வெயில் தான் அடிச்சுட்டு இருக்கும். இப்படி வந்து ஃபாரினர்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி பாட்டியை பார்த்தீங்களா, பாட்டி அப்படி சூப்பராக சந்தோஷம் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியே ஒரு போஸ் கொடுத்துட்டு. ஸோ நம்ம இதில் போஸ் கொடுக்கணும், கொடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்காக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்லிப்பர்லேயே பண்ணதாங்க. இது எல்லாமே வந்து ஸ்லிப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லிப்பர்லேயே வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சு அதில் வந்து கலர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளையோட அந்த இது மாதிரி இறகு மாதிரியே இருக்குதுங்க. அது எத்தனை இருக்குன்னு இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. 216 ஸ்லிப்பரை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பிஞ்ச செப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த பீச்சும் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா காமாக உள்ளவங்களுக்கு நல்லா இருக்குமா. இப்போ வந்து என்னன்னா, இது வந்து ரெய்னி சீசன் பார்த்தீங்களா, மான்சூன் காலன்றதுனால இங்கே வந்து ஆளுக்கு வந்து கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற நாள் ஹாலிடேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹாலிடேஸ்லாம் வந்தீங்கன்னா இங்கே வந்து க்ரௌட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இங்கே வந்து கூட்டம் வந்து எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக வருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து கொச்சினில் வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஈவன் இந்த ஹோட்டலாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும். ஃபுட்டு நான் மத்தியானமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஒரு கடையில் போய் நான் சாப்பிட்டேன். ஸோ மீன் கறி அப்படின்ற பேரில் இதையே கொடுத்து வந்து நம்ம வந்து ஏமாற்றிட்டானுங்க. இந்த மாதிரிலாம் வந்து சீட்டர்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். சூப்பராக வந்து ஃபேமிலியில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ சன்செட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சன்செட்டை பார்த்துட்டு முக்கியமாக உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். சன்செட்டை பார்த்துட்டு நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். தாத்தா பாருங்க அப்படியே மீன் பிடிச்சிட்டு இருக்காப்புல. அப்படியே இந்த மீன் பிடிக்கிறக்கும் அந்த சன்செட்டுக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்குது. தாத்தா ரொம்ப நேரம் தூண்டில் போட்டு வெயிட் பண்ணுறாப்புல. ஏதாவது மீன் சிக்குமான்னு பார்க்குறாரு. ஏதாவது மீன் சிக்கிடுச்சா தாத்தா இன்னைக்கு லாபம் தான். பார்ப்போம், நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடை நம்ம மியூசிக் போட்டோம்னு வச்சுக்கோங்க, காப்பிரைட்ஸ் அப்படின்ட்டு வாங்க. அதனால இதுக்கு தகுந்த மியூசிக் வந்து நம்ம வாயிலேயே கொடுத்துடலாங்க. தாத்தா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு மீன் சிக்கலையேங்க. மீன் சிக்குமா சிக்காதா? இந்த தாத்தா சுத்துறாரு. கண்டிப்பாக மீன் ஏதோ சிக்கிருக்குன்னு நினைக்கிறேன். மீன் சிக்கிருச்சின்னு நினைக்கிறேங்க. ரொம்ப இழுக்குது. ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்காப்லையா. வந்துருச்சு. ஒரு சின்ன மீன் தாங்க வந்திருக்கு. ஐயோ, தாத்தா பிடிச்ச மீன் கடலுக்குள்ள போயிட்டுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ட்ரை பண்ணாப்புல, உள்ள சிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியா தாத்தா ஒரு மீனை பிடிச்சிட்டாரு. இங்க பாருங்க, தாத்தா வெச்சிக்கிறமா ஒரு மீனை பிடிச்சிட்டாருங்க. ஒண்ணுண்டாரு பாருங்க, பாருங்க. வச்சு விஸ்வரூப வச்சு இந்த மாதிரி தாத்தா ஒரு மீன் சிக்கிட்டு அவ்வளோதான், அவர் இறக்கி கிடச்சிட்டுங்க. ஐயோ, அந்த மீனை தூக்கி உள்ள போட்டாரு. அவர் ரொம்ப பெரிய மீன் ஆசைப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சின்ன மீன் கிடச்சானு உள்ள தூக்கி விட்டாரு.
ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு ஷிப்பு வேறு வந்துட்டு இருக்கு. சூப்பராக இருக்குங்க இதை பார்க்கறதுக்கு. என்ன இருந்தாலும் இயற்கையோட அழகே வந்து அழகுதாங்க. சூரிய உதயமாகட்டும், சூரிய அஸ்தமனமாகட்டும், இதை பார்க்கறதுக்கே நமக்கு 1000 கண்கள் வேணும் போல இருக்கு. தாத்தா திரும்பியும் வலை வீசுறாரு. பெரிய மீன் சிக்குமா இல்லையா? வேண்டாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஃப்ரெண்ட்ஸுங்க. அங்கே பாருங்க, அப்படியே பீச்சில் அப்படி ஜாலியாக வந்து உட்காந்து வந்து நல்லா கதை பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து ஸ்கூல் மெட்ஸா காலேஜ் மெட்ஸா? காலேஜ் மெட்ஸ். இல்லைங்களா, எல்லாரும் வந்து காலேஜ் மெட்ஸ் தான். அப்படி சாயங்காலம் வந்து பீச்சில் வந்து காற்று வாங்க வந்து வந்துட்டாங்க. இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அப்படி சன்செட் பார்த்துட்டு இன்னும் நல்லா வந்து அந்த ஒருத்தர் வந்து விட்டு போயிட்டாராம். ஸோ அவரே வந்து உள்ள வந்து கூப்பிடுறாங்க. அவங்க தான் வந்து லீடராமா. பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த வருஷம் இந்த வயசுல வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விட்டு கொடுக்காம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பீச்சில் வந்து டெய்லி சாயங்காலம் வந்து வந்துருவாங்க. டெய்லி சாயங்காலம் வந்து இங்கே வந்து அப்படியே வந்து பீச்சில் வந்து அப்படியே வாக் பண்ணிட்டு சன்செட்லாம் பார்த்துட்டு அப்படியே டீ சாப்பிட்டு இல்லைன்னா வெளியே எங்கேயா போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிடுவாங்களாம். இவங்களை பார்க்கவும் ரொம்ப வந்து நமக்கும் பொறாமையாக தான் இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. சன்செட்டு மழை மழை மேகமாக இருக்கிறதுனால மேகத்துக்குள்ளே பூந்துருச்சு. இதுதான் நமக்கு சன்செட்டு போல் இருக்குது இன்னைக்கு. சரி வாங்க, அவ்வளோதான் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிட வேண்டியதான். ஓகே, இயற்கை எது சொன்னாலும் நமக்கு வந்து அழகுதாங்க. தாத்தா வந்து பெரிய மீனை பிடிச்சிட்டாருங்க. அங்கே பாருங்க, கடைசி முயற்சியாக வந்து ஒரு மீனை பிடிச்சிட்டாப்புல. பார்த்தீங்களா, அவருக்கு வந்து கிடச்சிட்டுங்க. சின்ன மீன் கிடச்சா விட்டுட்டாரு. தாத்தா பெரிய மீனை கொண்டு வந்துட்டார் பாருங்க. அங்கேருந்து பிடிச்சிட்டாரு தாத்தா. அவ்வளோதான், நீ கறியை பண்ணி கறி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். மீன் கறி தாத்தா வீட்டில் இன்னும் மீன் கறி தாங்க. நமக்கு பின்னாடியே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு குரூப் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. இவங்க தொல்லை தாங்க முடியலைங்க. எங்கே போனாலும் வந்து இவங்க கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தேன். அங்கேருந்தே வந்துட்டு இருக்காங்க. நம்ம எங்கே போனோம், மட்டன் சரி போனோம். அப்புறமேட்டு வந்து உள்ளே வந்து பீச் அந்த சைடு வந்து ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்டோம். அங்கேயே வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம காலையில் ஒரு இடம் பார்த்தோம் பார்த்தீங்களா, வாஸ்கோடா ஹோமா, அது பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ ஷூட்டுன்ற பேரில் வந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய தொல்லை வந்து ப்ரீ வெட்டிங் சொல்லிட்டு இன்னும் வந்து இந்த கலாச்சாரத்தெலாம் வந்து சீரழிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே கைஸ், நம்ம அப்படி இங்கிருந்து நம்ம ரூமுக்கு கிளம்புவோம். ஏன்னா காலையில் வந்து வேறு மாதிரி பிளான் இருக்குது. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து வேறு மாதிரியா விளாக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம போய் பார்ப்போம். ஆக்சுவலாக நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து இந்த பீச்சில் வந்து நான் வந்து வந்துட்டு இருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோளம், கடலை இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து இங்கே வந்து வித்துட்டு இருக்காங்க. பானிபூரி அப்படின்றது வந்து இங்கே வந்து இல்லவே இல்லைங்க. அது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அவங்களுடைய பாரம்பரியத்தில் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தவரை நம்ம பீச் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு கோயில் திருவிழாவாகட்டும், எங்கே பார்த்தாலும் வந்து அந்த பானிபூரி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணவாக வந்து மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து இல்லை. அது வந்து ரொம்பவே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க நான் சொல்லுவேன். அப்படியே ஒரு வியூ மட்டும் பாருங்க. அப்படியே இங்கே பார்த்துட்டு அப்படியே நம்ம நடையை கட்டுவோம்.